கார்த்திகா எதுவும் சொல்லாமல் டக்கன போனை கட் செய்தவுடன் காயத்ரி தேவிக்கு இன்னமும் பதட்டம் அதிகமானது. இந்த பொண்ணு என்ன பண்றா? என்னோட பிரச்சனையை தீக்க போறேன்னு புது பிரச்சனையை கொண்டு வராம இருந்தா சரி என்றவர் படுக்க சென்றார். இன்னொரு புறம் கார்த்திகா இரவு முழுவதும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே காருக்குள்ளேயே காத்திருந்தாள். ஆனால் அவளை பார்க்க யாருமே வரவில்லை. அடுத்த நாள் விடிந்தது. கார்த்திகா காரை விட்டு இறங்கி கோபமாக சுற்றி பார்த்துவிட்டு ஆதவனின் நம்பருக்கு டயல் செய்தாள். மிஸ்டர் ஆதவன், நீங்க என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நேத்து ஈவினிங் 7:30 இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சொன்ன ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். ஆனா சேதுபதி ஃபேமிலில இருந்து ஒரு காக்கா கூட என்ன பார்க்க வரல. அவர் வரமாட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களாச்சும் ஒரு போன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? நானே இப்படி லூசு மாதிரி விடிய விடிய வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்னாள் கார்த்திகா. அவளுடைய வார்த்தையை கேட்டு கடுப்பான ஆதவன், ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் ஒன்னும் உங்க வேலை ஆள் கிடையாது. உங்க இஷ்டப்படி பேச. அவர் வந்தாரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்க முன்னாடி தானே நான் போன்ல பேசினேன். நீங்க கேட்க சொன்னீங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவர் வந்தாரா இல்லையான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்னோட வேலை கிடையாது என்று கோபமாக சொன்னான். அதை கேட்டு இன்னமும் கடுப்பான கார்த்திகா, என்கிட்ட நீங்க முதல்ல மரியாதையா பேசுங்க. நீங்க ஒரு கம்பெனியோட சேர்மனா இருக்கலாம், அதுக்காக எங்க லெவலுக்கெல்லாம் நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட முடியாது என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் ஆதவனின் ஈகோவை இன்னமும் தூண்டியது. நீ என்ன சொன்ன? என்னோட ரேஞ்ச் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் உன்ன போல கெஞ்சிக்கிட்டு இல்ல. நீதான் என்னோட இடத்துக்கு வந்து கெஞ்சின. நேத்து நீ பொய் சொல்லிதான் என்னோட கேபினுக்கு வந்த. இல்லனா உன்னெல்லாம் உள்ள கூட விட்டுருக்க மாட்டாங்க. அடுத்த தடவை எஸ்வி குரூப்ஸுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி 10 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. அத மீறி உள்ள வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அதை கேட்டு கார்த்திகாவுக்கு கோபமும் அழுகையும் ஒரே சமயத்தில் வந்தது. கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் போனை தரையில் வீசி கத்த ஆரம்பித்து விட்டாள். இன்னொரு புறம் தீபக் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஷர்மிளாவுக்கு ஒரு சூப் ரெடி செய்தான். ஆனால் ஷர்மிளா இன்னமும் பதட்டமாக இருந்தாள். எஸ்வி குரூப்ஸுக்கு சென்று சேதுபதி குடும்பத்து இளவரசரை பார்க்கவில்லை என்று பாட்டிக்கு தெரிந்தால் கோபத்தில் என்ன செய்வார் என்று அவள் பயந்தாள். அப்படி மட்டும் ஆச்சுன்னா நான் எப்படி என்னோட ஃபேமிலியை காப்பாத்துவேன்? என்ன நம்பி வீட்டுல 3 பேர் இருக்காங்க. ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல பண பிரச்சனையும் வந்துச்சுன்னா என் ஒருத்தியால என்ன பண்ண முடியும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு கவலைப்பட ஆரம்பித்தாள். அவளுடைய நிலைமையை பார்த்த தீபக் இதற்கு மேலும் பொறுமையாக இருக்க கூடாது என்று முடிவு செய்து சூப்பை கொண்டு வந்து ஷர்மிளாவுக்கு கொடுத்துவிட்டு, ஷர்மி, இந்த சூப்பை குடி. நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். உன்னை யாரெல்லாம் தொந்தரவு பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க என்று சொன்னான். அப்போது ஷர்மிளா அவனை பார்த்து, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பேசாம நான் சேதுபதி ஃபேமிலி இளவரசர் கிட்ட பேசி பார்க்கட்டுமா என்று கேட்க, நீ உண்மையிலேயே அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா என்று கேட்டான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளா மெதுவாக இல்லை என்பது போல தலையை ஆட்டினாள். உடனே தீபக் சிரித்து கொண்டே, நீ யார்கிட்டயும் பேச வேண்டாம் ஷர்மி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னோட பாட்டியே உன்கிட்ட சாரி கேட்டுட்டு உன்னை அவங்க கம்பெனிலேயே டிசைனிங் டைரக்டர் ஆக்குவாங்க என்று சொன்னான். தீபக் ஆறுதலுக்காக தான் அப்படி சொல்கிறான் என்று ஷர்மிளா நினைத்தாள். இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவளுக்கு உண்மையிலேயே ஆறுதலை தான் கொடுத்தது. அவள் தீபக்கை பார்த்து மெல்லிய புன்னகை செய்துவிட்டு மெதுவாக சூப்பை குடிக்க ஆரம்பித்தாள். தீபக்கின் திட்டம் என்ன? கார்த்திகாவுக்கு நடந்தது அனைத்தும் தீபக்கின் செயல் என்று தெரிய வருமா? ஷர்மிளா தனது பாட்டியை நினைத்து பயந்து கொண்டிருக்க தீபக் அவளை தைரியப்படுத்தினான். அன்றைக்கு முழுவதும் ஷர்மிளாவை நன்றாக ரெஸ்ட் எடுக்க வைத்துவிட்டு அவளுக்கென வேலைகளை மொத்தமாக தீபக்கே செய்து முடித்தான். அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரனை போல இருந்தாலும் அவனுடைய கட்டளைப்படி பல ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இரவு ஆதவனிடமிருந்து தீபக்கிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை படித்ததும் அவனுடைய முகத்தில் சந்தோஷம் தோன்றியது. இன்னைக்கு ஷர்மிளா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ஆனா இவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச இவளோட பாட்டியும் அந்த நவீனும் நிம்மதியா தூங்க முடியாது என்று தீபக் சொல்லிக் கொண்டான். அவன் நினைத்ததைப் போலவே காயத்ரி தேவியின் வீட்டிலும் அதே நிலைமைதான். இரவு முழுக்கவும் தூங்காத காயத்ரி தேவி அடுத்த நாள் காலையில் ஷர்மிளாவின் நம்பருக்கு டயல் செய்தார். ஆனால் அவளுடைய போன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃபிலேயே தான் இருந்தது. காயத்ரி தேவியின் பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே சென்றது. அப்போது நவீனும் அங்கே வந்து தனது பாட்டியின் நிலைமையை பார்த்து கவலைப்பட்டான். அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அவ சேதுபதி ஃபேமிலி இளவரசரை பார்க்க போனாலா இல்லையா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றா? அவளுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு என்று கோபமாக சொன்னார் காயத்ரி தேவி. பாட்டி, நாம அவகிட்ட ஹெல்ப் கேட்டதுல இருந்து அவங்க ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை விடவும் அந்த தீபக் தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இதெல்லாம் அவனோட பிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று நவீன் சொன்னான். எல்லாம் கொஞ்ச நாள் தான். இந்த பிரச்சனை நமக்கு சாதகமா முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கு. அது வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போகட்டும். இவங்க தான் அப்படின்னா அந்த கணேஷுக்கும் கீதாவுக்கும் கூட என் மேல பயம் விட்டு போச்சு. நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு காட்டுறேன் என்று கோபமாக சொன்னார் காயத்ரி தேவி.
அவர்கள் இருவரும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் தூரத்திலிருந்து கார்த்திகா வருவதை பார்த்தார்கள். மிகவும் சோர்ந்து போய் ஏதோ ஒரு விரக்தியுடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்த காயத்ரி, என்னாச்சு கார்த்திகா? நைட் முழுக்க நீ எங்க இருந்த? ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க? போன விஷயம் சரியா நடக்கலையா என்று கேட்டார். பாட்டி, மிஸ்டர் ஆதவன் கிட்ட பேசி சேதுபதி வீட்டு இளவரசரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டேன். அவரை பார்க்க போன இடத்துல சரியா அந்த தீபக் எங்க இருந்து வந்தானே தெரியல. வந்து மொத்த மூடையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டான். அவனை மிரட்டி அங்கிருந்து அனுப்பிட்டேன். ஆனா அவன் வந்த நேரமோ என்னமோ தெரியல, சேதுபதி இளவரசர் நேத்து நைட்டு முழுக்கவும் வரவே இல்ல என்று விரக்தியுடன் சொன்னாள் கார்த்திகா. அதை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்தில் டேபிளை ஓங்கி அடித்தார். அவரது கண்கள் கோபத்தில் சிவந்து உதடுகள் துடிக்க ஆரம்பித்தது. அந்த தீபக்கு அந்த அளவுக்கு திமிரி ஏறி போச்சா? இந்த காயத்ரி தேவி அவங்கிட்ட போய் கெஞ்சி வேண நினைச்சிட்டு இருக்கானா? இத்தனை நாளா என்ன பார்த்தாலே பயந்துட்டு இருந்த அந்த ஷர்மி இப்ப எதுக்கும் உதவாத அவளோட புருஷனை வச்சு இந்த விஷயத்த டீல் பண்ணிட்டு இருக்காளா? என்ன அவமானப்படுத்தணும்னே அவ இத பண்ணிட்டு இருக்கா என்று கோபமாக சொன்னார். அவருடைய கோபத்தை பார்த்து நவீனும் கார்த்திகாவும் பயந்து போய் நின்றிருந்தார்கள். அப்போது கார்த்திகாவுக்கு சித்தார்த்திடமிருந்து நியூஸ் சேனலை பார்க்கும்படி ஒரு மெசேஜ் வந்தது. உடனே கார்த்திகா வேக வேகமாக அங்கே இருந்த டிவியை ஆன் செய்தாள். அதில், கட்டுமான துறையில் பெரிய மதிப்புமிக்க பெயருடைய காயத்ரி தேவி சமீபத்தில் SV குரூப்ஸுடன் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய திட்டம் போட்டிருந்தார். ஆனால் இன்று காலையில் நமக்கு கிடைத்த தகவலின்படி காயத்ரி தேவி ஒரு பெரிய மோசடி செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர் SV குரூப்ஸை ஏமாற்ற முயன்றதாக தெரிகிறது. இந்த விஷயம் வெளியில் வந்ததும் சென்னையில் இருக்கும் ஒட்டுமொத்த கார்ப்பரேட் கம்பெனிகளிலும் இது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது பற்றி SV குரூப்ஸ் சேர்மேனிடம் பேசும்போது அவர் அதற்காக மிகுந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும், சிவம் குரூப்ஸ் பல வருடங்களாக இந்த மோசடிகளை செய்திருக்கலாம் எனவும், இப்போதுதான் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இதற்காக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று SV குரூப்ஸ் சேர்மேன் மிஸ்டர் ஆதவன் தெரிவித்திருக்கிறார். காயத்ரி தேவி விஷயத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடைய நியூஸ் சேனலில் இணைந்திருங்கள் என்று அந்த நியூஸ் வாசிக்கப்பட்டது. அந்த நியூஸை பார்த்ததும் காயத்ரி தேவி பதட்டத்தில் தடுமாறி கீழே விழச் சென்றார். உடனே நவீனும் கார்த்திகாவும் அவரை பிடித்து சோபாவில் உட்கார வைத்தார்கள். அந்த விஷயத்தை அவரால் இன்னமும் நம்ப முடியவில்லை. அவரது உடல் நடுங்க ஆரம்பித்தது. இல்ல, இது எப்படி நடந்துச்சு? இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்திட்டு வந்த மரியாதை இப்படி ஒரு நாள்ல எப்படி காணாம போகும் என்று பயத்தில் உளர ஆரம்பித்தார். நவீனும் கார்த்திகாவும் அவருக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்ல முயற்சி செய்தும் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த திருட்டு பழிய அப்படியே ஷர்மிளா மேல தூக்கி போடுவோம். அவதான் டிசைனை திருடி நம்மளோட கம்பெனிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லுவோம் என்று நவீன் காயத்ரி தேவிக்கு ஐடியா கொடுத்தான். அதை கேட்டதும் காயத்ரி அவனுடைய கன்னத்தில் பலாரென்று ஒரு அறை கொடுத்தார். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இங்க பிரஸ், மீடியா எல்லாருமே நம்மளோட குடும்ப பேரை நாரடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மறுபடியும் ஷர்மிளா மேல பழிய போட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் வாங்க பாக்குறியா? இப்போ அது ஷர்மிளாவோட டிசைன் கிடையாது, உன்னோடது. உன் பேரை தான் நான் முதல்ல சேர்த்திருக்கேன். இதுல திரும்பவும் ஏதாவது பண்ணுனா மறுபடியும் நாம தான் மாட்டுவோம். நாம முதல்ல ஷர்மிளாவை பார்க்கணும் என்று உறுதியாக சொன்னார் காயத்ரி தேவி. அதை கேட்டதும் கார்த்திகா அவரை பார்த்து, ஆனா பாட்டி, நீங்க திரும்பவும் அங்க போனா அவங்க இன்னமும் அதிகமா ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளோட சோகமான மூஞ்சிய பார்க்கதான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னாள். நம்மளோட காரியம் நடக்கணும்னா சில நேரத்துல கழுதைய கூட குதிரைன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த விஷயத்துக்கு வெக்கப்பட்டா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது என்று சொன்ன காயத்ரி கார்த்திகா மற்றும் நவீனுடன் சேர்ந்து ஷர்மிளாவை பார்ப்பதற்காக கிளம்பினார். அங்கே சென்றதும் நவீன், கார்த்திகா இருவரும் தயங்கி நிற்க காயத்ரி தேவி அவர்களை முறைத்து பார்த்துவிட்டு ஷர்மிளா வீட்டு காலிங் பெல்லை அடிக்கச் சென்றார். ஆனால் அதற்குள்ளேயே தீபக் கதவை திறந்தான். தீபக் ஏற்கனவே அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பது போல தோன்றினாலும் எதுவும் தெரியாததை போல, இவ்ளோ காலையில நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்டான். முதல்ல வழிய விடு, நான் என் பேத்திக்கிட்ட பேசணும் என்று காயத்ரி தேவி கோபமாக சொல்ல, ஓ, உங்களோட பேத்தியா? உங்க பேத்திக்கு இப்ப யாரையும் பார்க்க இஷ்டம் இல்ல, போயிட்டு அப்புறமா வாங்க என்று திமிராக சொன்ன தீபக் அவர்களுடைய பதிலை கூட கேட்க விரும்பாமல் டக்குன கதவை சாத்தினான். பாட்டி, நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு ரொம்ப திமிரு ஏறி போச்சுன்னு என்று கார்த்திகா கோபமாக சொன்னாள். ஆனால் காயத்ரி தேவிக்கு இப்போது வேறு வழி தெரியாததால் மீண்டும் காலிங் பெல்லை அடிக்க ஆரம்பித்தார். இந்த முறை தீபக் வருவதற்குள் கீதா அங்கே வந்து கதவை திறக்க, அங்கே தனது மாமியாரை பார்த்ததும் போலியாக சிரித்தபடி, வாங்க அத்தை, உள்ள வாங்க என்று வரவேற்றார். அடுத்த நொடியே 3 பேரும் கோபத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். தனது பாட்டி வந்திருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்டதும் ஷர்மிளா வேகமாக அவர்களை பார்க்க வெளியே வந்தாள். ஏற்கனவே அவருடைய பேச்சை கேட்காததால் காயத்ரி தேவி தன் மீது ரொம்பவும் கோபமாக இருப்பார் என்று ஷர்மிளா கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தாள்.
ஆனால் அவள் நினைத்ததைப் போல இல்லாமல் காயத்ரி தேவி அவளை அன்பாக பார்த்து, ஷர்மி, என்ன மன்னிச்சிருடா தங்கம். நேத்து நான் கோபத்துல உன்கிட்ட ஏதேதோ பேசிட்டேன். ஆனா இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே நீ யாரையும் தேடி எங்கேயும் போக வேண்டியதில்ல. நீ நம்மளோட கம்பெனிலேயே ஒர்க் பண்ணலாம் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ஷர்மிளா பதில் சொல்வதற்கு முன்பு தீபக் அவரை பார்த்து, பாட்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்படி சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. நேத்து வரைக்கும் ஷர்மி மேல ரொம்ப கோவமா இருந்த நீங்க ஒரே நாள்ல இந்த அளவுக்கு பாசமா மாறினதுக்கு என்ன காரணம் என்று கேட்டான். அதை கேட்டதும் நவீன் கோபமாக தீபக்கை முறைத்தபடி, பாட்டி ஷர்மிளா கிட்ட தானே பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வர என்று கேட்டான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீதான். நீ குறுக்க வராம இருந்திருந்தா ஷர்மி எங்க இருக்கணுமோ அங்க இருந்திருப்பா. அதே போல நீ நினைச்ச மாதிரி பேசுறதுக்கு இது ஒன்னும் உன்னோட வீடு கிடையாது என்று தீபக் அவனை பார்த்து கோபத்துடன் சொன்னான். அதை கேட்டதும் நவீன் கோபமாக முஷ்டியை முறுக்க காயத்ரி தேவி அவனை திட்டி அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். அதை கேட்டு நவீன் அமைதியாக நின்று கொண்டான். அப்போது காயத்ரி தேவி ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, இப்ப நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கேன். 1000 இருந்தாலும் நம்ம ஒரே குடும்பம். இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, இல்ல பிடிவாதமாவே இருக்க போறியா என்று கேட்டார். ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்க கீதாவுக்கும் கணேசுக்கும் பேச தைரியம் இல்லாததால் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக் காயத்ரி தேவியை பார்த்து, சரி, நீங்க நினைச்சது நடக்கும். ஆனா எங்களுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல் கண்டிஷன், நீங்க ஏமாத்தி திருடின டிசைனை திரும்பவும் ஷர்மிக்கு கொடுக்கணும். 2வது, நவீன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி ஷர்மி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 3வது, டிசைனிங் டைரக்டர் பதவியை ஷர்மி கிட்ட கொடுக்கணும் என்று சொன்னான். அதை கேட்டு காயத்ரி தேவிக்கு தூக்கி வாரி போட்டது. தீபக் இப்படி சரியாக பேசுவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் அதிர்ச்சியுடன் தீபக்கையே பார்த்து கொண்டு நின்றார். காயத்ரி தேவியின் கண்களை பார்த்து இவ்வளவு தைரியமாக பேசுவான் என்று கீதா கணேஷே கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ஷர்மிளா உட்பட எல்லோருமே தீபக்கின் பேச்சை கேட்டு வியந்து போய் நின்றிருந்தார்கள். அப்போது தீபக் அவரை பார்த்து, பாட்டி, நாங்களும் நியூஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு வேற வழி இல்லாம தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.